கைலாய மலையில் ஒரு நாள் சிவபெருமான் கண்கள் மூடி பேரானந்தத்தில் தியானத்தில் இருந்தார். அதே நேரத்தில் சிற்பி முகத்தில் சிரிப்பு பொங்க, ஹிமவான் மகள் பார்வதி அங்கே மலர்களை பின்னிக் கொண்டிருந்தாள். அவள் மனதுக்குள் ஒரு ஆசை. என் வாழ்க்கை முழுக்க சிவபெருமானின் பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். எனது அன்பு அவருக்கு கிடைக்க வேண்டும். அவள் தினமும் சிவனுக்கு கற்பூர தீபம் ஏற்றி அன்போடும் பக்தியோடும் பூஜை செய்தாள். ஆனால் சிவபெருமான் இன்னும் கண் திறக்கவில்லை. உலகமே இருந்தாலும் தியானத்தில் மூழ்கியவருக்கு காதல் எப்படி தெரியும்? ஒரு நாள் சிவன் தியானத்திலிருந்து விழித்தார். அவர் முதலில் கண்டது மலர்களால் சூழப்பட்டு அமைதியாக சிவனை பார்த்து கொண்டிருக்கும் பார்வதி தேவியை தான். அந்த ஒரு பார்வையில் சிவனின் இதயம் முதன்முறையாக அன்பால் நெகிழ்ந்தது. ஆனால் சிவன் பார்வதியை சோதிக்க நினைத்தார். உன் அன்பு உண்மையா? உனக்கு சுகமும் சௌகரியமும் வேண்டுமா, அல்லது நான் வேண்டுமா என்று கேட்டார். பார்வதி எந்த தயக்கமும் இன்றி சொன்னாள், எனக்கு தேவையானது ஒன்றுதான், உங்கள் துணை. உங்கள் இருப்பே எனக்கு வாழ்க்கை. அந்த வார்த்தைகளே சிவனின் மனதை உருக்கியது. அவர் உண்மையாக உணர்ந்தார், அன்பு என்பதை புரிந்து கொள்ள வைத்தது பார்வதி என்று. பின்னர் சிவபெருமான் கைலாயத்திலேயே பார்வதிக்கு மாங்கல்யம் கட்டி உலகை நடத்தும் சக்தியான சக்தியையே தன் துணையாக்கினார். அந்த நாளிலிருந்து சிவன் இல்லாவிட்டால் சக்தி இல்லை, சக்தி இல்லாவிட்டால் சிவன் இல்லை. இருவரும் சேர்ந்ததாலே உலகம் இயங்குகிறது. உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.